ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். நம்ம சென்னை வட திருவரங்கம் திருக்கோவிலில் கைசிக ஏகாதேசி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நடைபெற மாதிரி இந்த உற்சவம் இங்கே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்ம உற்சவர் மூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா 365 போர்வைகள் சாட்டுதல் வைபவம் வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்றது. இது ஒரு நாள் மட்டுமே இந்த விழா நடைபெறுது. ஸோ இது ஸ்ரீரங்கத்தில் எப்படி நடைபெறுமோ அதே மாதிரி இங்கேயும் நடைபெறுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கைகேசி ஏகாதசி அன்று நம்பெருமாளுக்கு சாற்றப்படும் போர்வைகள், அதான் 365 போர்வைகளை பெருமாளுக்கு சாத்தப்படுகிறது இங்கே. ஸோ இதோட ஃபுல் இது நான் இது சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே இந்த பெருமாளுக்கு எப்படி எப்படிலாம் அந்த பூஜைகள் நடைபெறுது வாங்க, அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. கைசிக ஏகாதேசி. கைசிகம் என்பது ஒரு வகை பண்ணாகும். வராக அவதாரத்தின் போது பூமாதேவிக்கு வராகப் பெருமாள் இதை அருளியதாக வராக புராணம் கூறுகிறது. வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னர் வரும் கார்த்திகை மாத வளர்பிறை ஏகாதேசி அன்று பாணர் குலத்திலக நம்பாடுவார்கள் கைசிகப்பன் இசையில் பாடியதால் இந்த ஏகாதேசியை கைசிக ஏகாதேசி என்று அழைப்பர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகிலுள்ள திருக்குறங்குடி கோயிலில் குடிகொண்டுள்ள நம்பெருமான் மீது பக்தி கொண்ட பாணர் குலத்தை சேர்ந்த நம்பாடுபவர் என்ற பக்தரின் இறைப்பற்றை கூறுவதாக கைசிக ஏகாதேசி புராணம். இந்த கைசிக புராண நாடகத்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கராபரணன், நாராயணன், குறுங்குடி காந்தம்மாள் போன்றவர் நாடக வடிவில் இயற்றி நடித்துள்ளனர். பாணர் குலத்தில் திருமால் பக்தர் நம்பாடுபவர் என்பவர் திருக்குறுங்குடி திருத்தலத்தில் திருக்குறுங்குடி கோயிலில் குடிகொண்டுள்ள நம்பெருமானை வழிபட கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதேசி அன்று கைசிகப்பன் இசைத்து கொண்டு கிளம்பினார். வழியில் ஒரு பிரம்மராட்சதன் எனக்கு இன்று நீ உணவாக வேண்டும் என பிடித்து கொண்டான். நம்பாடுபவர் என் உடல் உனக்கு உணவாகும் என்றால் இதை விட வேறு என்ன மகிழ்ச்சி எனக்கு இருக்க முடியும்? ஆனால் நான் போய் பெருமாளை பாடிவிட்டு வந்து விடுகிறேன். அதன் பின் என்னை உணவாக கொள்ளலாம் என்றார். பிரம்மராட்சகன் மறுத்து கூறினார், நீ மனிதன். மனிதர்கள் பெரும்பாலும் சொன்ன சொல்லை மறந்து விடுவார்கள். உன்னை எப்படி நம்புவது என்று அப்போது நம்பாடுபவர், நான் திரும்பி வராவிட்டால் அடையப் போகும் நரகங்களை சொல்லி பயங்கரமாக சத்தியங்களை செய்தால் அதனை நம்பி பிரம்மராட்சகன் பானகர் நம்பாடுபவனை விட்டுவிட்டார். நம்பாடுபவர் மகிழ்ச்சியோடு பெருமாளை சந்திக்க சென்று மிக மிக உருக்கமாக ஒரு கைசிக பண்ணை பாடினார். அவ்வாறு பாடிவிட்டு திரும்பி வரும்போது பிரம்மராட்சன் அதுவரை இருந்த பசி மறைந்து விட்டது. எனவே நம்பாடுபவரை உண்ண மறுத்தான். மேலும் தன்னை சாப விமோசனம் செய்ய வேண்டினான். நம்பாடுபவர் தான் பாடிய கைசிக பண்ணின் புண்ணிய பலத்தையே தந்த பிரம்மராட்சன் சாபத்தை நீக்கினார். ஸோ இந்த கதை வராக புராணத்தில் உள்ளது. திருக்குறுங்குடியில் இது இப்பொழுதும் நாடகமாக நிகழ்த்தப்படுகிறது. மற்ற திவ்ய தேசங்களில் பெருமாள் கோயிலில் கைசிக புராணம் படிக்கப்படுகிறது. ஸோ இங்கே எப்படி நடக்குதுன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம்.